சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான வக்ர குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 12வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான மீன ராசிக்கு குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்குமா, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஆபத்துக்களை மட்டும்தான் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மீனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை மட்டும் நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால மீனராசிக்காரங்க இந்த வீடியோவை முழுசா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மீனராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியோட அதிபதியும் குரு பகவான் தான், தொழில் ஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான். அப்படிங்கறதால குரு பகவான் பலமா இருந்தா மட்டும்தான் உங்களால நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். குரு பலம் இல்லை அப்படின்னா உங்களால நிம்மதியான வாழ்க்கையை வாழவே முடியாது. பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கும் குருபலம் கண்டிப்பா வேணும். குருபலம் இல்லை அப்படின்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. அடிக்கடி நோய் நொடிகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். மருத்துவம் சம்பந்தமான செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நீங்க சரியான நேரத்துல திருமண வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னாலும் குருபலம் கண்டிப்பா வேணும். உங்களுக்கு சரியான நேரத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னாலும் குருபலம் கட்டாயமா உங்களுக்கு வேணும். அப்படி இல்லாம உங்களோட ஜென்ம ஜாதகத்துல குரு பகவான் பலம் இழந்து இருக்காரு, பாவக்கிரகங்களோட சேர்ந்து இருக்காரு, அப்படி இல்லைன்னா பாவக்கிரகங்களோட பார்வையில இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையறதுல நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். திருமண வாழ்க்கைக்கு அப்புறமாவும் பெரிய அளவுல நிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளவு சுலபத்துல அமையாது. ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறமா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல கூட நிறைய தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும். அதே போல உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கும் குரு பகவான் தான் அதிபதி அப்படிங்கறதால நீங்க தொழில சாதிக்கணும் அப்படின்னாலும் குரு பலம் உங்களுக்கு கண்டிப்பா வேணும். குரு பலம் இல்ல அப்படின்னா உங்களால தொழில சாதிக்கவே முடியாது. உங்க முன்னோர்களோட தொழிலை நீங்க எடுத்து செஞ்சாலும் சரி தொடர்ச்சியா நஷ்டங்கள் மட்டும்தான் ஏற்படும், லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதே போல உத்தியோகத்துல இருக்கிற மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் உங்களோட ஜென்ம ஜாதகத்துல குரு பலமா இருந்தா மட்டும்தான் நீங்க வேலை செய்யற இடங்கள்ல நீங்க மிகப்பெரிய ஆளுமையா உயர முடியும். ஒருவேளை குரு பலம் இல்லாம பலவீனமா இருக்காரு அப்படின்னா வேலை செய்யற இடங்கள்ல உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கவே கிடைக்காது. கடைசி வரைக்கும் அடிமை வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் உங்களுக்கு ஏற்படும். சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் குரு பலம் இல்லாம போயிட்டாரு அப்படின்னா உங்களால சொந்தமா தொழிலை செய்யவே முடியாது. அதையும் மீறி நீங்க சொந்த தொழில இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவிலான நஷ்டங்கள் மட்டும்தான் ஏற்படும். எந்த வகையிலும் உங்களுக்கு லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்காது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதியான குரு பகவான் எப்பெல்லாம் பலமா இருக்கிறாரோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கறத உருவாக்கி கொடுப்பார். ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சில அதிரடியான திருப்பு முனைகளும் கட்டாயமா ஏற்படும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குருவை சுற்றி தான் உங்க வாழ்க்கையே இருக்கு. குரு இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மீனராசிக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு கிரகமா பார்க்கக்கூடிய குரு பகவான் தற்சமயம் உங்க ராசிக்கு 3வது வீடான சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷபராசியில உட்கார்ந்திருக்கார். வரப்போற அக்டோபர் 9ஆம் தேதி அவரு ரிஷபராசியிலேயே தன்னோட வக்ர நிலையை அடைய போறார். அன்னையில இருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 116 நாட்களுக்கு அவரு வக்ர நிலையிலேயே சஞ்சாரம் பண்ண போறார். குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி மீனராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத எல்லா யோகங்களையும் ஒட்டுமொத்தமா கொண்டு வந்து கொடுக்க போகுது. உங்க வாழ்க்கையில அதிரடியான மாற்றங்களையும் அதிரடியான திருப்பங்களையும் ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த அக்டோபர் 9ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்குள்ள இருந்துட்டு வரக்கூடிய கவலைகளும் பயமும் பதற்றமும் முழுமையா விலகும். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு உற்சாகம் அப்படிங்கிறது உங்க மனசுக்கு ஏற்படும். ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சில அதிரடியான முடிவுகளை இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்பவே தைரியமாவும் துணிச்சலாவும் எடுப்பீங்க. யாரை நம்பியும் நான் வாழல, யாரை நம்பியும் நான் பிறக்கல, என்னோட வாழ்க்கையை நான் வாழ போறேன், எவனோட தயவும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மன உறுதி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கட்டாயமா ஏற்படும். இதனால மனசளவுல பலவீனமா இருந்த நீங்க பலசாலிகளா மாற போறீங்க. எல்லா விஷயங்கள்லயுமே ஒரு சில அதிரடியான முடிவுகளை டக்குன்னு எடுக்க போறீங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து இவ்வளவு நாளும் நீங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா குரு பகவான் வக்ர கதியில இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க ரொம்ப தைரியமா ஃபேஸ் பண்ண போறீங்க. அந்த பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுகளையும் நீங்க அதிரடியா கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம்.
இதனால தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகம் சம்பந்தமான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே பஞ்சு மாதிரி பறந்து போக போகுது. உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகளை ஏற்படுத்தி நிறைய குடைச்சல்களை கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு சில எதிரிகளும் உங்களை விட்டு முழுமையா செதறி ஓட போறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுமையா விலகும். குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க, உங்களை அனுசரிச்சு நடந்துக்க முயற்சி பண்ணுவாங்க. இவ்வளவு நாளா நீங்க தான் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை அனுசரிச்சு நடந்துக்குவாங்க. ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு குடும்பத்துக்கிட்ட இருந்து நல்ல விதமான ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கும். அதே சமயம் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க நம்மளை அனுசரிச்சு போறாங்களே அப்படின்னு நினைச்சு அவங்கள மட்டம் தட்டி பேசாதீங்க. தேவையில்லாம குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட அதிகமா கோபப்படாதீங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. முக்கியமா அவங்க உங்களை அனுசரிச்சு போற மாதிரியே நீங்களும் ஒரு சில விஷயங்களை அவங்களுக்காக விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 116 நாட்களும் பொன்னான நாட்களா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்களே எதிர்பார்க்காத திடீர் எழுச்சியும் திடீர் லாபங்களும் உங்களோட தொழில கிடைக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு நாளா உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்த உங்களோட தொழில் இனி வரக்கூடிய காலங்கள்ல மன மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி கொடுக்கும். போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பான பண வரவையும் இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். அதே சமயம் இது விரயச்சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால உங்களோட தொழில் சிறப்பாவே நடந்தாலும் உங்க கைகளுக்கு வரக்கூடிய பணத்துல நிறைய விரய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். பணத்தை சேமிக்க முடியாம நீங்க நிறைய தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். ஒரு சில மீனராசிக்காரங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தமா ரொம்ப பெரிய தொகையை செலவழிக்கக்கூடிய ஒரு சூழல் கூட இந்த காலகட்டத்துல கட்டாயமா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இதனால மீனராசி அன்பர்கள் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தோட இருங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க கைகளுக்கு வரக்கூடிய பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாத விரைய செலவுகளை முழுமையா தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நண்பர்கள் கூட சேர்ந்து ஊர் சுத்துறது, நண்பர்கள் கூட சேர்ந்து சுற்றுலாக்கள் போறது, இந்த மாதிரியான விஷயங்களை அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களுக்கும் ஒத்தி வச்சிருங்க. முக்கியமா நீங்க யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்துக்கோங்க. ஏன்னா இது விரயச்சனி காலம் அப்படிங்கறதால நீங்க யாருக்காவது பணத்தை கைமாத்தா கொடுத்தாலும் சரி அல்லது கடனா கொடுத்தாலும் சரி அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வராம போகக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி உங்களோட உடல் ஆரோக்கியத்துல எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது. அதே சமயம் ஏற்கனவே நீங்க உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா அந்த பாதிப்புகள் கட்டாயமா தொடரத்தான் செய்யும். குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சியால உடல் ஆரோக்கியத்துல எந்த ஒரு தாக்கமும் இருக்காது, லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் கட்டாயமா இருக்கும். அதனால திடீர் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் நமக்கு ஏற்பட்டுருமோ, நமக்கு ஏதாவது பெரிய வியாதிகள் வந்துருமோ, நிறைய பணம் செலவாயிடுமோ, ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுமோ அப்படின்னு நினைச்சு நீங்க பயப்படவே வேண்டாம். இப்போ உங்களோட உடல் ஆரோக்கியம் என்ன மாதிரியான ஒரு சூழல்ல இருக்குதோ அதே மாதிரியான ஒரு சூழல் கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய 116 நாட்களுக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் மீனராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு காலமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க சொந்த பந்தங்களோட ஆதரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில கிடைக்கும். ஒரு சில மீனராசி பெண்களுக்கு சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து நல்ல விதமான ஆதரவும் ஒரு சில பண உதவிகளும் கட்டாயமா கிடைக்கும். அதுலயும் முக்கியமா குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிற வீடு உங்களோட சகோதர ஸ்தானம் அப்படிங்கறதால உங்களோட சகோதரர்கள் மூலமாவே சிறப்பான உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.